வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுதாகர் வீட்டுக்கு கோபியும் பாக்யாவும் போகிறாங்க. பாக்யா கொஞ்சம் கோபமாக பேச ஆரம்பிக்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாரு கோபி. வீட்டுக்கு வர்ற பாக்யா கோபி கிட்ட கொஞ்சம் கோவப்படுறாங்க. நீங்க ஏன் என்னைய பேச விடலை, நான் நல்லா கேட்டு விட்டுருப்பேன் இல்லைங்கிறாங்க. அவரு நம்மளெல்லாம் முட்டாள்னு நினைக்கிறாரு, நாம பேசுறது எல்லாம் அவருக்கு புரியுது அப்படின்னு பாக்யா சொல்ல, அவர் பேசுறத கேட்டு எனக்கும் தான் கோபம் வந்துச்சு அப்படின்னு கோபி சொல்ல, அப்புறம் ஏன் எதுவும் பேச வேண்டாம்னு சொன்னீங்க அப்படின்னு பாக்யா கோபமா கேட்க, என்ன பாக்யா பேசுற, எப்படி பேச முடியும், என்ன பேச முடியும், நம்ம பொண்ணு அவங்க வீட்டுல வாழறா, இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் பொறுமையா இருந்தேன் அப்படின்னு கோபி சொல்ல, தப்பு பண்ணவங்க தான் பொறுத்து போகணும், நாம என்ன தப்பு பண்ணோம் பொறுத்து போறதுக்கு அப்படின்னு பாக்யா சொல்ல, நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம், நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்கிறாரு கோபி. என்ன சொன்னார் அவரு? பொசசிவ்னஸ்னால அவர் அப்படி நடந்துக்கிட்டாராம். நிதிஷ் கூட கல்யாணம் எப்ப நிச்சயமாச்சோ அதுக்கப்புறம் இனியா ஆகாஷ பத்தி நினைச்சு கூட பார்த்ததில்ல. எப்பயாவது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்கறதோட சரி, என்னமோ ரெண்டு பேரும் இன்னும் பழகிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு அதுக்கு பொசசிவ்னஸ்னு பேரு கொடுத்தா எப்படி? நாம இனியாவை அவங்க தலையில கட்டல, அவங்க தான் இனியாவை பொண்ணு கேட்டு வந்தாங்க அப்படின்னு பாக்யா கோவமா பேசிக்கிட்டு இருக்க. புரியுது பாக்யா, நீ சொல்றது எல்லாமே சரி பண்ணிடலாம், ஓகே, நீ டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் அமைதியா இருங்கிறாரு கோபி. என்ன டென்ஷன் ஆகாத? ஒரு ரெஸ்டாரண்ட் போனா இன்னொன்னு ஆரம்பிக்கிறதுக்கு என்னால முடியும், விட்ட இடத்துல இருந்து தொடங்கறதுக்கான தைரியம் எனக்கு இருக்கு, அதனாலதான் ரெஸ்டாரண்ட் விஷயத்துல நான் பேசாம இருந்தேன். ஆனா என் பொண்ணு விஷயத்துல நான் அப்படியெல்லாம் இருக்கவே மாட்டேன், ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு பாக்யா சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த சத்தம் கேட்டு ஈஸ்வரி வெளியே வர்றாங்க. ஏய் ரிலாக்ஸ்னு கோபி சொல்லிட்டு இருக்க. பாக்யா, இப்ப எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்கன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. அத்தை அப்படின்னு பாக்யா ஏதோ சொல்ல வர, பாக்யா அம்மாட்ட எதுவும் சொல்ல வேணாங்கிற மாதிரி ஜாட காட்டுறாரு கோபி. ஈஸ்வரி ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு, என்ன எதுக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு கோபியை மிரட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு தலையும் தெரியாம வாலும் தெரியாம வந்து கேக்குறாங்க ஈஸ்வரி. அம்மா, பாக்யா என்ன மிரட்டலம்மா, நாங்க வேற விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு கோபி சொல்ல, தனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி. என்ன விஷயம் அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அது ஹோட்டல்ல மறுபடியும் யாராவது பிரச்சனை பண்ணினாங்கன்னா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன்னு பாக்யா சொல்லிட்டு இருந்தா, அவ்வளவுதான் சமாளிக்கிறாரு கோபி. ஓ, எப்ப சண்டை வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு வீட்லயே இருக்கலாம்ல அப்படின்னு ஈஸ்வரி அதே பல்லவிய பாடுறாங்க. ரெண்டு பேரும் அவங்களையே பார்க்க அப்படின்ட்டு உள்ளர போயிடுறாங்க. சலிப்பா பாக்யா முகத்தை திருப்பிக்க, ப்ளீஸ் அம்மா சொன்னதெல்லாம் நீ மனசுல எடுத்துக்காத, அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன், அவங்க தான் வரமாட்டேங்கிறாங்க, அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னு கோபி சொல்ல, பாக்யா அவரை பாக்குறாங்க. என்னையும் அம்மாவையும் தான் சொல்றோம் அவசரப்பட்டுட்டோன்னு, இனியாவோட கல்யாணத்துல ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், நல்ல குடும்பம் பெரிய இடத்து சம்பந்தம்னு சொல்லி இனியாவை பொண்ணு கேட்டு வரும்போது தலைக்கால் புரியல, அவசரத்துல கொடுத்துட்டோம், யோசிச்சிருக்கணும், அப்ப நீ சொல்லும் போது நாங்க யோசிச்சிருக்கணும் அப்படின்னு கண்கட்ட பின்னாடி சூரிய நமஸ்காரம் பண்ற கோபி. என்ன பண்றது, நடந்ததை நினைச்சு யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல, நீ தைரியமா இரு, நம்ம பொண்ணு அவங்க ஏதாவது கஷ்டப்படுத்தினாங்கன்னா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன், நான் விட மாட்டேன், நான் பண்ணின தப்ப நானே சரி பண்றேன், இந்த பாரு நீ அது வரைக்கும் கவலைப்படாம இரு, ஓகே, தைரியமா இரு அப்படிங்கிற கோபி அங்கிருந்து கிளம்பி போயிட பாக்யா கலக்கமாவே நிக்கிறாங்க. சுதாகர் வீட்டுல 3 ஜீவராசிங்களும் உட்கார்ந்து இருக்குது. என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சுதாகர் கேட்க, ஏங்க அவங்க பொண்ணு தப்பு பண்ணி இருக்கிறா, கல்யாணத்துக்கு முன்னாடி யார் கூடவோ பேசி பழகி இருக்கிறா, நியாயப்படி நாம தான் அவங்க கிட்ட கோவப்படணும், நீங்க என்னடானா இனியாவோட அம்மா கோவப்பட்டதா சொல்றீங்க அப்படின்னு சந்திரிகா சொல்ல, அவங்க எப்பவுமே அப்படித்தானே, கோவப்பட்டு நிறைய இழந்துட்டாங்க, ஆனாலும் இன்னமும் அவங்களுக்கு புத்தியே வரல அப்படின்னு சுதாகர் சொல்ல, சரி இப்ப எதுக்கு நீங்க இனியாவை வர சொன்னீங்க, அவகிட்ட என்ன பேசுறதுக்கு இருக்கு அப்படின்னு சந்திரிகா கேட்டுட்டு இருக்க. அங்க இனியா வர்றாங்க. கூப்பிட்டீங்களா அங்கிள்னு அவங்க கேட்க, ஆமா உட்காருமாங்கிறாரு. நிதிஷ் இனியாவை எரிச்சலோட பார்த்துக்கிட்டு இருக்க. வீட்டில் என்ன நடந்தாலும் உன் அப்பா கிட்ட பேசிடுவியா நீ, உன் அம்மாவும் அப்பாவும் என்னையும் நிதிஷையும் மீட் பண்ணி பேசிட்டு போனாங்க, நீ இங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல, இவ சொல்லாம அவங்க எப்படி அப்படி நினைப்பாங்க அப்படின்னு சந்திரிகா கோவமா கேட்க, இரு நான் பேசிக்கிறேன், உனக்கு இங்க ஏதாவது பிரச்சனை இருந்தா நீ எங்ககிட்டயே பேசலாம், நீ உங்க வீட்டுல சொல்லி அவங்க எங்ககிட்ட வந்து பேசணும்னு எல்லாம் தேவையே இல்லை,
உன் பேரண்ட்ஸும் நாங்களும் நிறைய விஷயம் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சுதாகர் சொல்ல எல்லாருமே அவரையே பாக்குறாங்க. வீட்டுல இருக்க போர் அடிக்குது, வேலைக்கு போகணும்னு சொன்னல, ரெஸ்டாரண்ட் பிசினஸ்ல உனக்கு செட் ஆகாது இனியா, அதனால முன்ன மாதிரியே நீ உன் மீடியா வேலைக்கே போ அப்படின்னு சுதாகர் சொல்ல 3 பேருமே நம்ப முடியாம பாக்குறாங்க அவரை. நீ இன்னும் வேலையை விடலன்னு சுதாகர் கேட்க, இல்ல அங்கிள், லீவ்ல தான் இருக்கேங்கிறாங்க இனியா. அப்ப நீ வேலையில ஜாயின் பண்ணிடு அப்படின்னு சுதாகர் சொல்ல இனியாவுக்கு டக்குன்னு ஒரு சந்தோஷம் வருது. சந்திரிகாவும் நிதிஷும் குழப்பமா பார்த்துட்டு இருக்காங்க. இவனுக்கும் நீ வேலைக்கு போறது ஓகே தான், நாளைக்கே ஜாயின் பண்ணிடுங்கிறாரு சுதாகர். உடனே ஒரு சின்ன சிரிப்போட சரி அங்கிள் தேங்க்ஸ் அப்படின்னு இனியா சொல்ல, அதை சொல்லதான் உன்னை வர சொன்னேன், இனி ஏதாவது நான் நேரடியா எங்ககிட்டயே பேசு சரியா அப்படின்னு சுதாகர் கேட்க, ஓகே அங்கிள் அப்படின்னு இனியா சந்தோஷமா ஒரு துள்ளலோட அங்கிருந்து போறாங்க. இதுவரையில அமைதியா இருந்த சந்திரிகா இப்ப எதுக்கு அவளை வேலைக்கு போக சொல்றீங்கன்னு கேட்க, போகட்டும், அவ வேலைக்கு போறது நல்லதுதான் அப்படின்னு சுதாகர் சொல்ல, உனக்கு ஓகேவாடா அப்படின்னு பையனை கேட்க, அப்பா என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தாங்கிறாரு நிதிஷ். நம்ம பேச்சுக்கு அவ தலையாட்டுவான்னு பார்த்தா நீங்க என்னங்க அவ பேச்சுக்கு தலையாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சந்திரிகா கோவமா கேட்க, எல்லாம் காரணமாதான் அப்படின்னு குள்ளநரி பார்வை பார்த்துக்கிட்டு சுதாகர் சொல்ல, என்ன காரணம் அப்படின்னு சந்திரிகா கேட்க, அவரு விரல்ல காத்துல ஏதோ கணக்கு போட்டுட்டு இருக்காரு. ரூமுக்கு ஓடி வந்த இனியா உடனே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ண, அவங்க எடுத்து ஹலோ அப்படிங்கிறாங்க. அம்மா, நீயும் டேடியும் அங்கிளையும் நிதிஷையும் மீட் பண்ணி பேசுனீங்களான்னு இனியா கேட்க, ஆமா, ஏன் கேக்குறேங்கிறாங்க பாக்யா. அதை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணினாங்களா அப்படின்னு பாக்யா கேட்க, இல்லம்மா, நீங்க பேசுனதுனால ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, என்ன வேலைக்கு போக சொல்லிட்டாங்க, நாளையில இருந்து என்னை ரிப்போர்ட்டர் வேலைக்கு போக சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு இனியா ரொம்ப சந்தோஷமாக, அதை விட சந்தோஷமா, ரொம்ப நல்லது இனியா, ரொம்ப சந்தோஷம், சரி நீ எப்ப ஜாயின் பண்ண போற அப்படின்னு பாக்யா கேட்க, நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாதுல்ல, நானும் மெயில் போட்டுட்டு நாளைக்கே ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு இனியா சொல்ல, ரொம்ப நல்ல வார்த்தை சொல்லி இருக்க, ரொம்ப சந்தோஷம் இனியா அப்படின்னு பாக்யா சொல்ல, தேங்க்ஸ்மா எனக்காக பேசினதுக்குங்கிறாங்க இனியா. அது எங்களோட கடமை, நீ உங்க அப்பா கிட்ட பேசினத அவர் என்கிட்ட சொன்னாரு, நான் மனசு வருத்தப்படுவேன்னு நீ என்கிட்ட எதுவும் சொல்லலன்னு அவர் என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு பாக்யா சொல்ல, ஆமாமா, ஏற்கனவே உனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன், மேற்கொண்டு கொடுக்க விரும்பல அப்படின்னு இனியா சொல்ல, அப்படிலாம் நீ நினைக்கவே நினைக்காத, உன் வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு, அதனால நான் வருத்தப்படுவேன்னு யோசிக்காம அங்க என்ன நடந்தாலும் நீ என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு பாக்யா சொல்ல, சரிம்மா அப்படின்னு இனியா சொல்ல, ஒரு நல்லபடியா சந்தோஷமான இனிமையான வாழ்க்கையை வாழ உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு, நீ எதையும் சகிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம், இதோ பாரு நான் திரும்பவும் சொல்றேன், அங்க என்ன நடந்தாலும் நீ என்கிட்ட சொல்லணும், புரியுதா அப்படின்னு பாக்யா ஆர்டர் போடுற மாதிரி சொல்ல, கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு இனியா ஒத்துக்க, சரி இனியாங்கிறாங்க பாக்யா. சரிம்மா, நான் டாடிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டு ஆபீஸுக்கு மெயில் போட்டுடுறேங்கிறாங்க இனியா. சரி இனியான்னு சொல்ல, அம்மா பைமா குட் நைட்னு போனை வைக்கிறாங்க இனியா. அந்த பக்கம் இனியாவும் இந்த பக்கம் பாக்யாவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. பாக்யா கரண்டிய போட்டு வடசட்டியில கிண்டிட்டு இருக்க, செல்வி உள்ளர இருந்து ஹாட் பாக்ஸா கொண்டு வந்து வைக்கிறாங்க. என்னக்கா ஸ்வீட் எந்த நிலைமையில இருக்குன்னு செல்வி கேட்க, ரெடி ஆயிடுச்சு செல்வி, கொஞ்ச நேரத்துல இறக்கிட வேண்டியதுதாங்கிறாங்க பாக்யா. அவரு சொன்ன டேஸ்ட்ல இருக்கும்ல அப்படின்னு செல்வி கேட்க, இருக்கும்னு நம்புறேன் அப்படிங்கிற பாக்யா தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்காங்க. வழக்கம் போல கவுன்சிலர் அவரோட வண்டியில என்ட்ரி கொடுத்து அங்க வந்து நிக்க, அல்லக்க இன்னொரு வண்டியில வந்து நிக்குது. இத பாத்துட்டு செல்வி, அக்கா இந்த ஆள் எதுக்கு இப்ப வர்றாரு அப்படின்னு கேட்க, பாக்யா நிமிந்து பாக்குறாங்க. கவுன்சிலர் வண்டியில இருந்து இறங்கி கடைக்குள்ள வந்துகிட்டு இருக்காரு. அல்ல கைங்களும் ஃபாலோ பண்றாங்க. அத அவர்கிட்ட கேட்க முடியுமா, சமாளிச்சு அனுப்புவோம் அப்படின்னு செல்வி கிட்ட மெதுவா சொல்றாங்க பாக்யா. வேண்டா விருந்தாளியா உள்ளர வர்ற கவுன்சிலர், என்னம்மா இன்னைக்கு மினிஸ்டர் போன் பண்ணலையான்னு கேக்குறாரு. நான் ஒரு ஆம்லெட் கேட்டதுக்கு இருக்கிறத சாப்பிட சொன்னீங்க, பூரி கேட்டதுக்கு ஆள் வச்சு மிரட்டினீங்க, இப்ப என்னடானா பல வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டதை சமைச்சு தரேன்னு சொல்றீங்களாமே, எப்படி மேடம், எனக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா அப்படின்னு கவுன்சிலர் கேட்டுட்டு இருக்க. ஒரு கவுன்சிலருக்கு 1000 வேலை இருக்கும், அதை செய்யாம ஏங்க சார் எப்ப பார்த்தாலும் என் ஹோட்டலே கதின்னு கிடக்குறீங்க அப்படின்னு பாக்யா கேட்க, அதான் எதிரி ஆயிட்டீங்களே மேடம், என்ன பண்றது, எங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற கவுன்சிலர், டேய் உட்காருன்னு அல்லக்கைங்க 2 பேர்கிட்டையும் சொல்றாரு. 3 பேரும் உட்கார செல்வி எடுத்து வைங்கிறாங்க பாக்யா. செல்வி வேண்டா வெறுப்பா 3 பேருக்கும் தட்டு வைக்க,
உங்ககிட்ட என்ன இருக்கோ கொடுங்க, நாங்க கேட்டா இல்லைன்னு சொல்லுவீங்க. அட போங்கம்மா அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல செல்வி இட்லியை வச்சு சாம்பாரை ஊத்துறாங்க. அப்போ பர்மாவில இருந்து வந்து புதுக்கோட்டையில இருக்க பெரியவரும் அவரோட மகனும் மருமகளும் வர்றாங்க. அங்க பாருக்கான்னு செல்வி சொல்ல, வாங்க 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 ஐயா, வாங்க உட்காருங்கன்னு உங்களை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க பாக்யா. வரவே மாட்டேன்னு தான் அப்பா சொன்னாரு, ஆனா நீங்க சொன்ன வார்த்தையை நம்பிதான் நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த பையன் சொல்ல, அப்படின்னு தலையாட்டுற பாக்யாவை பார்த்து, எப்படியும் எங்க அம்மா செஞ்ச இனிப்ப உன்னால செய்யவே முடியாது, அது என்னன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது, எதுக்கு தேவையில்லாம அலைஞ்சுக்கிட்டுன்னு நான் சொன்னேன், இவன் கேட்கவே மாட்டேன்னுட்டான் அப்படின்னு அந்த பெரியவர் எரிச்சல் படுத்த, மேடம் சாம்பார்னு இந்த பக்கம் கவுன்சிலர் கூப்பாடு போட்டுட்டு இருக்காரு, போய் ஊத்து செல்வி அப்படின்னு சொல்ல அவங்க சாம்பார் வாளியை தூக்கிட்டு வர, இருமா ஏன் மேடம் நீங்க பரிமாற மாட்டீங்களோ அப்படிங்கிற கவுன்சிலர் செல்வி கிட்ட திரும்பி, நீங்க ஊத்துனா சாப்பிட மாட்டோம் என்னடா அப்படின்னு கேட்க அவரும் ஆமாங்கிறாரு. ச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்ற பாக்யா சாம்பார் பக்கெட்டை வாங்கி சாம்பாரை ஊத்துறாங்க பிளேட்ல. எனக்கு போதும்னு ஒரு அல்லக்கை சொல்ல, சாம்பார் செஞ்சோமா காரக்குழம்பு செஞ்சோமா அமைச்சர் பிறந்த நாளைக்கு பிரியாணி செஞ்சோமான்னு இருக்கணும், அதை விட்டுட்டு வீணா எதுக்கு இந்த வேலை, சாப்பிட்ட அவருக்கே அது என்னன்னு தெரியல, நீங்க கண்டுபிடிச்சு ஸ்வீட் செஞ்சு தருவீங்களா அப்படின்னு கவுன்சிலர் நக்கலா கேட்டுட்டு இருக்க, அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலைங்கிறாங்க பாக்யா. நான் உங்க ஹோட்டலை மூடுறதுக்கு முன்னாடி காமெடி பண்ணி நீங்களே மூடிடுவீங்க போல இருக்கே அப்படின்னு கவுன்சிலர் சிரிக்க, கூடவே அல்லகைங்க 2 பேரும் கெக்க பிக்கன்னு சிரிக்கிறாங்க. கடுப்பா பார்த்துட்டு மறுபடியும் அடுப்புகிட்ட போற பாக்யா அவங்க 3 பேருக்கும் ஸ்வீட்டை பிளேட்ல வச்சு கொடுக்குறாங்க. கவுன்சிலரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது பேரு உட்கார, இதுதான் உங்க அம்மா உங்களுக்கு செஞ்சு கொடுத்தது அப்படின்னு பாக்யா சொல்ல அவர் பிளேட்டை பாக்குறாரு. சாப்பிடுங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, சாப்பிட்டு பாக்குறேம்மா அப்படிங்கிற பெரியவர் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில வைக்கிறாரு. அவங்க மருமக மகன் 3 பேரும் டேஸ்ட் பாக்குறாங்க. ஆஹா சூப்பரா இருக்கு, இதுதாம்மா எங்க அம்மா செஞ்சு கொடுத்த இனிப்பு, அந்த இனிப்பு மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் அடுத்த ஸ்பூன் எடுத்து சாப்பிட நமக்குமே அவரை பார்க்க கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. அவர் ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க, உண்மையிலேயே நல்லா இருக்கான்னு பாக்யா கேக்குறாங்க. எழுந்து நின்று கையெடுத்து கும்பிடுற பெரியவரை பார்த்து, ஐயா என்ன பண்றீங்கன்னு பாக்யா கேட்க, பாக்யாவோட கையை பிடிச்சுக்கிட்டு ரொம்ப நன்றிமாங்கிறாரு அந்த பெரியவர். அவர் அப்படியே கைங்களை கண்ணில் ஊத்திக்க, ஐயோ ஐயா அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க, 60 வருஷத்துக்கு முன்னாடி போய் எங்க அம்மா கையால சாப்பிட்ட மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொல்லி பெரியவர் அழ ஆரம்பிச்சிட, கவுன்சிலர் திருதிருன்னு முழிச்சிட்டு பாக்குறாரு. அல்ல கைங்களும் அங்கேயே தான் பாக்குறாங்க. எங்க அம்மாவே திரும்ப வந்து எனக்கு சமைச்சு கொடுத்த மாதிரி இருக்குமா அப்படின்னு அவர் ரொம்பவே நெகிழ்ச்சியோட சொல்ல, அடடா அழாதீங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றி அப்படின்னு அவர் கை நடுங்க நின்றுட்டு இருக்க, நீங்க உட்காருங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற பாக்யாவும் நெகிழ்ந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குன்னு அவங்க பையனும் மருமகளும் சொல்ல, என்னடா நடக்குதுங்கிற மாதிரி பாக்குற கவுன்சிலர் முகத்துல ஆடல. அவங்க சாப்பிட்டு முடிச்சதும் பேக் பண்ணி கொடுத்து, இந்தாங்க இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க, மறுபடியும் எப்ப என்ன சாப்பிடணும்னு தோணுனாலும் நம்ம ஹோட்டலுக்கு வரலாம் அப்படின்னு பாக்யா சொல்ல, சரிம்மா கண்டிப்பா வருவேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படிங்கிற பெரியவர் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து இந்தாம்மான்னு கொடுக்க, ஐயோங்கிறாங்க பாக்யா. பணத்தை வாங்கிக்கோமா அப்படின்னு அவர் நீட்ட, இல்லங்கய்யா வேண்டாங்கிறாங்க. இல்லம்மா கண்டிப்பா வாங்கிக்கணும், வாங்கிக்கமா வாங்கிக்கோ அப்படின்னு அவர் சொல்ல, ஐயா இல்லைங்க பணத்துக்காகலாம் நான் இதை செய்யல, ஏன் சந்தோஷத்துக்காக நான் இதை பண்ணினேன், உள்ளர வைங்கிறாங்க பாக்யா. நீங்க என் அம்மா மாதிரி வாங்கிக்கமா அப்படின்னு பெரியவர் சொல்ல, கையெடுத்து கும்பிடுற பாக்யா, இல்லங்க ஐயா வேண்டாம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, அவரு பாக்கெட்ல பணத்தை வச்சுக்கிட்டு நீ நல்லா இருக்கணும்னு பாக்யாவோட தலைக்கு மேல கைய வச்சு ஆசீர்வாதம் பண்றாரு. நீ மேலும் மேலும் வளரணுமா, பெரிய ஆளா வரணும், சரியாம்மா நாங்க வர்றோன்னு அவர் சொல்ல, ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு பாக்யா மறுபடியும் கையெடுத்து கும்பிட அவங்க 3 பேரும் சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புறாங்க. கவுன்சிலர் குரூப் 3 பேரும் சாப்பிட்டு வர்றாங்க. ஏய் இதை புடி அப்படின்னு மொபைல்ல பக்கத்துல இருக்க அல்ல கை கிட்ட கொடுத்துட்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்து கை துடைக்கிறாரு கவுன்சிலர். ஒரு எட்டு நடக்கிற கவுன்சிலர் திரும்பி பணத்தை நீட்ட பாக்யாவுக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்தாம்மா சாப்பிட்டதுக்கு பணம் பொடிங்க அப்படின்னு அவரு நீட்ட பாக்யா வாங்கிக்கிட்டு மீதி கொடுக்குறாங்க. வாடா போலான்னு மீதி வாங்கின காசை அல்ல கை கிட்ட கொடுத்துட்டு நடக்கிறாரு கவுன்சிலர். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி நம்ப முடியாம பாக்யா பார்த்துட்டு இருக்க, செல்வியும் அதே ரியாக்ஷனை காமிச்சிட்டு இருக்காங்க. இனியா கிளம்பி ஹேரை 4 தடவை எடுத்து விட்டுட்டு இருக்க, நிதிஷ் உள்ளர வந்து மொபைல் எடுத்துட்டு உட்கார்றாரு. நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு இனியா சொல்ல, நிதிஷ் நிமிந்து கூட பார்க்கல, நான் உங்ககிட்ட தான் சொல்றேன் அப்படிங்கிற இனியா நிதிஷ் நிமிந்து பார்க்கலன்னதும் அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க. இனியா கீழே வர சோஃபால உட்கார்ந்து சந்திரிகாவும் சுதாகரும் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க.
அங்கிள் நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்ல ஆல் த பெஸ்ட்மாங்கிறாரு அவரு. சந்திரிகா முறைச்சுக்கிட்டே இருக்க தேங்க்ஸ் அங்கிள் இனியா சொல்ல சாப்பிடலையா நீன்னு சுதாகர் கேக்குறாரு. டைம் ஆயிடுச்சு நான் கேன்டீன்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு இனியா சொல்ல எதுல போறேன்னு சுதாகர் கேக்குறாரு. கேப்ல தான் இனியா சொல்ல வீட்டுக்கு முன்னாடி அத்தனை கார் நிக்குது நீ கேப்ல போகணுமா நீ நம்ம கார்லயே போ அப்படின்னு சுதாகர் சொல்ல எரிச்சலா பார்த்துட்டு இருக்காங்க சந்திரிகா. சரிங்க அங்கிள் ஓகே அங்கிள் அப்படின்னு இனியா திரும்ப இனியா ஒரு நிமிஷமான அவரு கூப்பிட என்னங்க அங்கிள் அப்படின்னு இனியா திரும்பி நின்று கேட்க ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிற சுதாகரோட மருமக இந்த சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசான நிதிஷோட ஒய்ஃப் வேலைக்கு போக தேவையே இல்லை. அதுவும் ஒரு டிவி சேனலுக்கு குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலைக்கு போகணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆனா நீ வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுற அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நீ வேலைக்கு போக நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சுதாகர் சொல்ல புரியுது அங்கிள் அப்படின்னு இனியா சொல்ல வேலையில ஏதாவது பிரச்சனை இல்ல வேலை செய்யற இடத்துல ஏதாவது பிரச்சனை நான் என்கிட்ட சொல்லு இல்ல நிதிஷ் கிட்ட சொல்லு. வழக்கம் போல உன் வீட்டு ஆளுங்கள்ட்ட போய் பேசிட்டு இருக்காத புரிஞ்சுதான்னு சுதாகர் கேட்க சரி அங்கிள் அப்படின்னு இனியா தலையாட்ட பத்திரமா போயிட்டு வாமாங்கிறாரு சுதாகர். சரிங்க அங்கிள் வர ஆண்டி அப்படின்னு இனியா சொல்ல முகத்தை திருப்பிக்கிறாங்க சந்திரிகா. ஒரு செகண்ட் நிதானிக்கிற இனியா போய்கிட்டே இருக்க நீங்க பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சந்திரிகா சொல்ல என்ன பிடிக்கலங்கிறாரு சுதாகர். இனியாவை வேலைக்கு அனுப்புறதுன்னு சந்திரிகா சொல்ல சொன்னேனே எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் அவ வேலைக்கு போகவே நான் ஒத்துக்கிட்டேங்கிறாரு சுதாகர். என்ன காரணம்னு சந்திரிகா கேட்க இனியாவோட அம்மா ரெஸ்டாரண்ட் ரெண்டையும் நாம தான் வாங்கணும்னு இனியாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அந்த பையன் பேர் என்ன சுபாஷ் இனியாவோட பழகின பையன் அப்படின்னு சுதாகர் யோசிக்க ஆகாஷ்ங்கிறாங்க சந்திரிகா. அவனை பத்தி வேற தெரிஞ்சுக்கிட்டு நிதிஷ் என்னென்னமோ பேசி வச்சிருக்கான். நாம வேற இனியா கிட்ட கோவத்தை காட்டிட்டோம். அவ ஒண்ணு விடாம எல்லாத்தையும் வீட்டுல போய் சொல்லி வச்சிருக்கா அப்படின்னு சுதாகர் சொல்ல நாம ஒண்ணு எதுவும் தப்பா கேட்டுடலையே நடந்ததை பத்தி அவங்க மறைச்ச விஷயத்த பத்தி தானே கேட்டோம் அப்படின்னு சந்திரிகா கேட்க அவங்க தான் மறைச்சிருக்காங்களா நாம எதுவும் மறைக்கலையா நிதிஷை பத்தி நாம எல்லா உண்மையும் சொல்லிட்டோமா அப்படின்னு சுதாகர் கேட்க சொல்லலதான் அப்படின்னு சந்திரிகா சொல்ல அது அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா யோசிச்சு பாரு என்ன ஆகும்னு அப்படின்னு சுதாகர் சொல்ல எப்பவோ ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தான் இப்பதான் அவன் அந்த பக்கம் போறதே இல்லையே அப்படின்னு சந்திரிகா சொல்ல எனக்கு அவன் மேல முழுசா நம்பிக்கை இல்லை. அவன் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவான். அவன் ஏதாவது பண்ணி அது இனியாவுக்கும் அவங்க வீட்டுக்காரவங்களுக்கும் தெரிஞ்சு அவங்க இனியாவை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு வையேன் அப்புறம் நாம என்ன பண்ண முடியுங்கிறாரு சுதாகர். அப்படியெல்லாம் செய்வாங்களான்னு சந்திரிகா கேட்க கண்டிப்பா செய்வாங்க. அப்புறம் நிதிஷோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அவனை வச்சுக்கிட்டு நாம ரொம்பவும் ஆட முடியாது. அதான் அடக்கி வாசிக்கிறேன். வேலை அது இதுன்னு நமக்கு பிரச்சனை இல்லாத இடங்கள்ல இனியாவுக்கு ஆதரவா இருந்தா மட்டும் போதும். நாம நல்லவங்கள் ஆயிடுவோம். நம்ம பேரு ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சு சந்திரிகா. இனியா வீட்டு ஆளுங்க கிட்ட இப்ப நாம நல்லவங்கள் ஆகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சுதாகர் சொல்ல என்னமோ சொல்றீங்க ஓகே எனக்கு நிதிஷ் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு சந்திரிகா சொல்ல கண்டிப்பா அவன் சந்தோஷமா தான் இருப்பான். இனிமே இந்த ஹோல் இஷ்யூவை நானே பாத்துக்கிறேன் நீ கவலைப்பட வேண்டான்னு மனைவியை ஆறுதல் படுத்துறாரு சுதாகர். ஈஸ்வரி போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. ஆமா இவ்வளவு நடந்திருக்கு. உன் மக ஃபோன் பண்ணாலா பாரு நான் கோவமா இருக்கேன்னு இனியா ஏன் அவகிட்ட சொல்லல சரி நான் அப்புறமா கூப்பிடுறேன் வைக்கிறேன் அப்படின்னு போனை வைக்க பாட்டி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இனியா வர்றாங்க. இனியா வா 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 அப்படின்னு நகர்ந்து இடம் கொடுக்க இனியா உட்கார அவங்கள தோல்ல சாச்சிட்டு தலையை தடவி கொடுக்குறாங்க ஈஸ்வரி. எப்படி இருக்கீங்க பாட்டின்னு கேட்க நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க பாக்யா உள்ள இருந்து வர்றாங்க. இனியா ஆபீஸுக்கு கிளம்பிட்டியா அப்படின்னு அவங்க கேட்க ஆமாம்மா அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேங்கிறாங்க இனியா. பாக்யா சந்தோஷமா சிரிக்க ஏய் இன்னைக்கே வேலைக்கு போறியான்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. ஆமா பாட்டி அம்மா சொல்லலையா உங்ககிட்ட அப்படின்னு இனியா கேட்க நீ வேலைக்கு போறதா சொன்னா ஆனா இன்னைக்கு போறதா சொல்லல. அப்புறம் வீட்டுல எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்க ஜாலியா வேலையை பாரு நிறைய அச்சீவ் பண்ணுன்னு விஷ் பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு இனியா சொல்ல நேற்று இல்லாத மாற்றம் என்னதுன்னு பாக்யா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நல்ல குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இனியா அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப பெருமையா சந்தோஷமா சொல்ல அங்க நடக்கிறதெல்லாம் எனக்கு தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி முகத்தை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க இனியா. சாப்பிட்டியா இனியா அப்படின்னு பாக்யா கேட்க இல்லம்மா அப்படின்னு இனியா சொல்லிட்டு இருக்கும் போதே ஓ அம்மா கையால சாப்பிடலான்னு தான் வந்தியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க ஆமா பாட்டி அம்மா கையால சாப்பிட்டு அப்படியே லஞ்ச் எடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு இனியா சந்தோஷமா சொல்ல ஈஸ்வரியும் பாக்யாவும் ரொம்ப பூரிச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.